வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பிப்ரவரி மாத பலன்கள். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாத தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், மகர ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் இருக்கு. அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாத தொடக்கத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து அந்த கும்ப ராசிக்கு ராகுவோட சேர்க்கை பெறுகிறார். அடுத்து 6ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் அந்த மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு புதன் ராகுவோட சேர்க்கை அடைகிறார். இந்த புதன், சுக்கிரன், ராகு இந்த 3 கிரகங்களும் 6ஆம் தேதியிலிருந்து சேர்ந்து செயல்பட ஆரம்பிக்க போகுது. அடுத்து 13ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரியன் ஆகப்பட்டவர் அந்த கும்ப ராசியில பெயர்ச்சி ஆகிறார். இந்த கும்ப ராசியில ஏற்கனவே 3 கிரகங்கள் புதன், சுக்கிரன், ராகு இதோட சேர்ந்து அந்த சூரியனும் பயணிக்க போறார் அந்த 13ஆம் தேதியிலிருந்து. அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் இப்போ உச்ச செவ்வாயாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 23ஆம் தேதி பிப்ரவரி மாசம் பயிற்சி ஆகும் போது அந்த கும்ப ராசிக்கு பயிற்சியார். இதனால இந்த கும்ப ராசியில பாத்தீங்கன்னா 23ஆம் தேதியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 5 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா நிழல் கிரகமான அந்த சர்ப்ப கிரகமான அந்த ராகுவோட சேர்ந்து இந்த 4 கிரகங்களும் பயணிக்கும் போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த 28 நாட்கள்ல இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. காலபுருஷனுக்கு முதல் ராசியான இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு, மேஷ ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திர அன்பர்களும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கிறார். மாதம் தொடங்கும் போது உச்சம் பெற்று இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் 23ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்திற்கு தான் அவர் உச்சம் பெற்று அதாவது பயிற்சியாகி வருகிறார். 10, 11 இந்த 2 இடங்களும் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு தருணம். ஆனா அந்த ராகுவோட சேர போறாரு. இந்த செவ்வாய் ராகுவோட சேர்றதுனால இந்த தொழில் ரீதியான சில முடிவுகள்ல சில தேவையில்லாத ஒரு தடைகள் இருந்தாலும் இறுதியில அது நல்ல ஒரு பாசிட்டிவா முடியறதுக்கு உண்டான ஒரு தருணம். உங்களுக்கே ஒரு குழப்பங்கள் இருக்கும், இந்த தொழில்ல இந்த மாதிரியான சில முடிவுகள் முயற்சிகள் எடுக்கிறதுனால நம்மளுக்கு தேவையில்லாத வழக்குகள் வருமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய், ராகு, புதன், சுக்கிரன், சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் அந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால 11ஆம் இடத்துல இந்த 5 கிரகங்களின் சேர்க்கை இருக்கிறதுனால தொழில் ரீதியான சில முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு மனக்கசப்புகள் வந்தாலும் இறுதியில அது நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான், ஒரு மாதமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் அப்படின்ற போது இந்த பிப்ரவரி மாதத்துல 2வது திருமணம் சம்பந்தப்பட்ட சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏற்கனவே முதல் திருமண வாழ்க்கையில இந்த மேஷ ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை அனுபவித்தாலும் இந்த மாதம் எடுக்கக்கூடிய சில 2வது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முடிவுகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். வாழ்க்கையே வேண்டாம், வாழ்க்கையவே என்னால வாழ முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்தவங்க கூட இந்த மாதம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கு அப்படின்னு உங்களுடைய எண்ணம் மாறுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஒரு தொடக்கமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. 2வது வாழ்க்கைக்கான ஒரு தொடக்க நிலையாக தான் இந்த மாதம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும். மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்புல ரொம்ப அதிக கவனம் செலுத்தி நல்ல
நல்ல ஒரு ஸ்கோர் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த பிப்ரவரி மாதத்துல என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் இருக்கோ அதுலலாம் நீங்க அதிகப்படியாக தேர்ச்சி பெற்று நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய ஸ்கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை எண்ட்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதுவரைக்கும் படிக்காத மாணவர்கள் கூட இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகப்படியாக ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு அதுல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸை இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மாணவ பருவங்களுக்கு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் பெண்கள், இந்த மேஷராசி பெண்கள் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு நிறைய விஷயத்துல ஒரு ஆடம்பர விஷயங்கள் மீது அதிகப்படியான ஒரு ஆசை இருக்கும். ஏழரை சனி அப்படின்றது ஒரு விரய சனியாக இந்த நபர்களுக்கு இருந்தாலும் கூட ஆடம்பர விஷயங்கள்ல அதிக எண்ணங்கள் இருக்கும். அதே சமயத்துல பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஏமாற்றங்கள் இந்த மாதம் அதிகப்படியாக இருக்கு. அதனால நீங்க வெளி இடத்துல உறவுகளோடு பழகிறது, ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தெரிந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி இருக்கிறது ரொம்ப அதிகப்படியான ஒரு சேஃப்டி காஷன்ஸா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துல ராகு எல்லா கிரகங்களையும் அடக்கி ஆளும் போது ஒரு ஏமாற்றம் அப்படின்றது பெண்களுக்கு முக்கியமாக இருக்கும். செவ்வாய் ராகு, சுக்கிரன் ராகு இந்த மாதிரியான காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர ஒரு சுகத்தை தேடி பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதனால இழப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது இந்த மாதத்துல தெரியாது, வரக்கூடிய மாதங்கள்ல அதனுடைய இம்பாக்ட் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக இந்த மேஷராசி என்பர்கள் அதிகப்படியாக செலவு செய்யக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்காக அதிகப்படியாக செலவுகள் செய்யறது, அவர்களினுடைய பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அவர்களினுடைய பேர்ல ஒரு தொழில் புதுசாக அமைக்கிறது, இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் உடன் பிறந்த இளைய சகோதரிகள் மூலமாக நிறைய ஒரு மாற்றங்கள், ஒத்துழைப்புகள், அவர்கள் மூலமாக நிறைய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையாகவும் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த இளைய சகோதரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவுற மாதிரி உதவி உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை அபகரிக்க நினைப்பாங்க. அதனால சொத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதுல ரொம்ப கராரா இருக்கணும். நீங்க உங்களுடைய ரைட்ஸை நீங்க முதல்ல அங்க ஸ்டே பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துல நான் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் தானே, அவர்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா என்ன அப்படின்ற மாதிரியாக ஆசை வார்த்தை காட்டி உங்களை மோசம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதனால இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு அவசிய சூழ்நிலை அப்படின்றது இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய வேலை சுமைகளை கொடுக்க போறார். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சிகளையும் கொடுத்து ஒரு பொறுப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு நேரம் பார்க்காமல் ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது சாட்டர்டே சண்டே கூட நமக்கு ஆஃப் இல்லாம நீங்க கண்டினியூஸா 7x24 அப்படின்ற உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்க போகுது. அதனால இந்த வேலை சம்பந்தப்பட்ட சில சுமைகள் இருந்தாலும் அந்த இடத்துல நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். கோச்சார நிலவரங்கள் படி உங்களுடைய திசாபுத்தி அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.